அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுத்தமிழுக்கு சிலபஸ் படி பார்த்திங்கன்னா வீடியோ பதிவுகள், அதாவது பகுதி இலக்கியத்தில் வீடியோ பதிவுகள் பாட்டு வரும். இதில் 5வது தலைப்பாக சிலப்பதிகாரம் மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் என்னென்னு கேட்டிருப்பாங்க. மொத்தம் 10 தலைப்புகள் இருக்குது. நம்ம 5வது தலைப்பாக புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து என்னங்கிறத பாட்டு வந்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் தலைப்பு பாருங்கள், சிலப்பதிகாரம். இது 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற வரிகளை பாடியவர் இளங்கோவடிகள். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம், நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல், அழி என்பதன் பொருள் கருணை. ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார்? சோழ மன்னன். இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர்? சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகளாவார். இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை போற்றும் நூல் எந்த நூல்னு பாருங்க, சிலப்பதிகாரம் ஆகும். சிலப்பதிகாரம் 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து சிலப்பதிகாரம் தொடர்பான சில கேள்விகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு பாருங்க, இளங்கோவடிகள். சுண்ணம் என்பதன் பொருள் நறுமணப்பொடி. காருகர் என்பதன் பொருள் நெய்பவர். இவங்கள சாலியர் எனவும் அழைக்கலாம். இதில் காருகர்னா யாரு, ஓசுனர்னா யாரு, பாசவர்னா யாருன்னு பொறுத்துக்க கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்போ காருகர்னா நெய்பவர். தூசு என்பதன் பொருள் பட்டு. துகிர் என்பதன் பொருள் பவளம். வெறுக்கை என்பதன் பொருள் செல்வம். நொடை என்பதன் பொருள் விலை. பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்போர். ஓசுனர் என்பதன் பொருள் எண்ணெய் விற்போர். மண்ணுள் வினைனர் என்பதன் பொருள் ஓவியர். மண்ணீட்டாளர் என்பதன் பொருள் சிற்பி. கிளி என்பதன் பொருள் துணி. ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றிய கூறிய நூல் எது? இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன, அந்த முறையை வைத்த நூல் பார்த்திங்கன்னா திருத்தணிகை யுலா நூலாகும். 7 வகையான இசைகள் என்னென்ன? குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். இது 7 வகையான இசைகளாகும். கோவலனையும் கண்ணகையையும் வழிநடத்தி சென்றவர் யாருன்னு பாருங்க, கவுந்தியடிகள். நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படும் மலை சுருளிமலை. கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து எந்த இடத்தை அடைந்தாள்? வேங்கை காணல் என்ற இடத்தை அடைந்தார். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் உரைப்பாட்டு மடை என அழைக்கப்படுகிறது. மடை அப்படின்னா என்ன? வாய்க்காலில் வரும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடையாகும். உரை என்பது என்ன? பேசும் மொழியின் ஓட்டம் உரை எனப்படுகிறது. செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடையாகும். மருவூர்பாக்கம் சிலப்பதிகாரத்தின் எந்த பகுதியை சார்ந்தது? இது புகார் காண்டம். இந்திரவிழா ஊரெடுத்த காதையில தான் இந்த மருவூர்பாக்கம் பற்றி செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த காண்டங்கள் 3: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன? 30 காதைகள். சிலப்பதிகாரம் மணிமேகலையில் மொத்தம் 30 காதைகள் உள்ளன. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சிலப்பதிகாரம் எந்த நூலோடு தொடர்புடையது? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி மணிமேகலை ஆகும். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகும். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபு. மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னு பாருங்க, சீத்தலை சாத்தனார் ஆவார். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் யார்? அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் சீத்தலை சாத்தனார் ஆவார். நாட்டுதும் யாமூர் பாட்டுடை செய்யுள் என கூறியவர் இளங்கோவடிகள். மூவேந்தர் பற்றி செய்திகளை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆகும். சிலப்பதிகாரம் சார்பா
புகார் காண்டம் அரங்கேற்று காதையிலிருந்து 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள். அரங்கேற்று காதையில் யாருடைய நாட்டியம் அரங்கேறியது? மாதவி. அந்த கவிதையில சொல்லும் பொருளும் குறிக்குழல் சுருண்ட கூந்தல், கண் கணு, விரல் ஆடவர் கை பெருவிரல், உத்தரப்பலகை மேல் இடும் பலகை, பூதர் ஐம்பூதங்கள், ஓவியம் விதானம் ஓவிய விதானம் என்பதன் பொருள் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல், நித்திலம் என்பதன் பொருள் முத்து, விருந்து புதுமை, மன்னிய கழுவிய, நாவலம் பொலம் சாம்புநதம் என்னும் உயர்ந்த வகை பொண்ணுதான் நாவலம் பொலம் என அழைக்கப்படுகிறது. தலைக்கோல் நாடக கணிகியர் பெரும் பட்டம், ஓடை முகபடாம், அரசூவா என்பதன் பொருள் பட்டத்து யானை, பரசினர் என்பதன் பொருள் வாழ்த்தினர், பல் இயல் இன்னிசை கருவி, குயிலுவமாக்கல் இசை கருவிகள் வாசிப்போர், தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள், வாரம் என்பதன் பொருள் தெய்வ பாடல், ஆமந்திரிகை என்பதன் பொருள் இடக்கை வாத்தியம், இலை பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை, களஞ்சு என்பதன் பொருள் ஒரு வகை எடை அளவை குறிக்கும். தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தல் உடையவள் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதவி. ஆடல் பாடல் அழகு இம்மூன்றில் குறைபடாமல் இருந்தவர் யாருன்னு பாருங்க மாதவி. மாதவி எத்தனை ஆண்டுகள் ஆடல் கற்பதற்கான சடங்குகளை செய்தால்? 5 ஆண்டுகள். மாதவி எத்தனை ஆண்டு வரை ஆடல் கலை பயின்றாள்? 7 ஆண்டுகள். மாதவி எத்தனை வயதில் ஆடல் அரங்கேற்றத்தை அரங்கேற்ற விரும்பினாள்? தன்னுடைய 12ஆம் வயதில். மாதவி சோழன் அரசபைக்கு யாருடன் வந்திருந்தாள்? ஆடல் ஆசான், கவிஞன், இசையாசான், குழலாசான், யாழாசான், தன்னுமை ஆசான் போன்றோருடன் மாதவி சோழன் அரசபைக்கு வந்திருந்தால். ஆடல் அரங்கேற்றத்திற்கு எந்த நிலத்தை தேர்ந்தெடுத்தனர்? நன்னிலம். ஆடல் அரங்கேற்றத்திற்கு எதை கொண்டு அரங்கம் அமைத்தனர்? மூங்கில். மூங்கிலை எந்த அளவுக்கு வெட்டினர்? தன் கை பெருவிரலில் 24 அளவு, அது கோலாக கணக்கிடப்பட்டது. எந்த முறை மூலம் அரங்கத்தை அமைத்தனர்? நூல்களில் கூறப்பட்ட முறை மூலம். நாட்டிய அரங்கத்தின் அளவு என்ன? 7 கோல் அகலம் 8 கோல் நீளம் கொண்டதாக அமைக்கப்பட்டது. உத்தரப்பலகை எதன் மீது வைக்கப்பட்டது? அரங்கில் தூணிற்கு மேல் வைக்கப்பட்டது. அரங்கில் மேல்நிலை மாடத்தில் எதை வைத்தனர்? ஐம்பூதங்களை வைத்தனர். தூணின் நிழல் விழாமல் இருக்கும்படி இருக்க எதை அமைத்தனர்? நிலை விளக்குகளை அமைத்தனர். அரங்கில் எந்த வகையான மாலைகளை தொங்கவிட்டனர்? முத்து மாலைகள். மேடையில் அமைக்கப்பட்ட திரைகள் யாவை? அதில் திரை பார்த்தீங்கன்னா முகத்திரை. மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல்லும் வகை முகத்திரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமுகத்திரை. மேடையின் இருபுறத்திலிருந்து நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமான வகை. அடுத்தது கறந்து வரல் திரை. மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இருக்கும் வகை திரை என்று 3 திரையை அமைத்தனர். அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் மகளிருக்கு வழங்கப்படுவது என்ன பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கோல் பட்டத்தை வழங்கினர். தலைக்கோல் எதனால் செய்யப்படுகிறது? தோற்ற மன்னனின் வெண்கொற்ற குடையின் காம்பில் செய்யப்படுவது தலைக்கோல். வெண்கொற்ற குடையின் காம்பில் இணைக்கப்பட்டவை என்ன? நவமணிகள் மற்றும் சாம்புநதம் எனும் பொன் இணைக்கப்பட்டது. அக்கோலை யாராக நினைத்து, அதாவது அந்த தலைக்கோலை யாராக நினைத்து வழிபடுவர்? இந்திரமகன் சயந்தனை நினைத்து வழிபடுவர். தலைக்கோலை எதனால் நீராட்டுவர்? புண்ணிய நதியிலிருந்து கொண்டு வந்த நீரால். பொன்னாலான பூணினையும் முகபாடத்தையும் கொண்டிருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை. பட்டத்து யானை தலைக்கோலை யாரிடம் வழங்கும்? கவிஞனிடம் வழங்கும். அரங்கில் எந்த இடத்தில் ஆடுபவர் நிற்பது மரபு? வளத்தூணின் அருகேதான் ஆடுபவர் நிற்பது மரபாக இருந்தது. அரங்கில் எந்த இடத்தில் ஆட்டத்தில் சிறந்து விளங்குபவர் நிற்பது மரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்தூண் அருகே. நன்மை பெருகவும் தீமை நீங்கவும் அரங்கில் எந்த பாடல்கள் இசைக்கப்பட்டன? ஓரொற்று வாரம், ஈரொற்று வாரம் என்னும் தெய்வ பாடல்கள் இசைக்கப்பட்டன. யாழிசைக்கு ஏற்ப எது ஒலித்தது? மத்துளம். மத்தளத்திற்கு ஏற்ப எது ஒலித்ததுன்னு பார்த்தீங்கன்னா முழவு. முழவுடன் எது கூடி ஒலித்தது? இடக்கை வாத்தியம்.
பொன்னால் செய்யப்பட்ட பூங்கொடி போல நடனமாடியது யாருன்னு பாருங்க, மாதவி. மாதவி தலைக்கோல் பட்டத்தை யாரிடம் பெற்றாள்? மன்னனிடம் இருந்து பெற்றாள். மன்னனிடம் மாதவி பெற்ற மற்றொரு பரிசு 1008 களஞ்சு பொன் மாலையை பெற்றார். யாழின் வகைகள், இது ஒரு முக்கியமான கேள்வி. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ், 16 நரம்புகளை கொண்டது சகோடையாழ், 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டி யாழ். இது நல்லா பார்த்து வச்சுங்க. இலக்கண குறிப்பு, தொல்நெறி பண்பு தொகையை குறிக்கும். ஆடலும் பாடலும் என்னும்மை. தமிழரின் நாகரிகம் பண்பாடு முதலியவற்றை அடக்கிய நூல் எதுன்னு பாருங்க, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஏன் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது? அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் ஏன் மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படுகிறது? சோழ சேர பாண்டிய மன்னர்களை பற்றியவை, அதாவது புகார், மதுரை, வஞ்சி காண்டங்கள். அதனால் தான் மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக வைத்ததால் சிலப்பதிகாரம் என்னவென்று அழைக்கப்படுகிறதுன்னா புரட்சி காப்பியம். சிலப்பதிகாரம் ஏன் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுகிறது? இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் உள்ளதால். சிலப்பதிகாரம் ஏன் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படுகிறது? செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் மற்ற சிறப்பு பெயர்கள் என்னென்ன? பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு பாருங்க, இளங்கோவடிகள். செங்குட்டுவன் தம்பி யார்? இளங்கோவடிகள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்ற வரியை கூறியவர் பாரதியார் ஆவார். இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை செங்குட்டுவன் தம்பி என்று எதில் குறிப்பிட்டுள்ளார்? பரந்தருங்காதையில் தான் இளங்கோவடிகளே என்ன பண்றாரு, தன்னை செங்குட்டுவன் தம்பி என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து காப்பிய இலக்கணம் தொடர்பான கேள்விகள். நீண்ட கதைப்போக்கு உடையவை எது? நீண்ட கதைப்போக்கு கொண்டவை காப்பியங்கள். காப்பியத்தின் வகைகள் ஐம்பெருங்காப்பியம் மற்றும் ஐஞ்சிறுங்காப்பியம். காப்பியத்தை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? எபிக் அப்படின்னு அழைப்பேன். எபிக் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தோன்றியது? எபோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. எபோஸ் என்பதற்கு பொருள் என்ன? சொல் அல்லது பாடல் என பொருள்படும். காப்பியம் வடமொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காப்பியம் வடமொழியில் காவியம் என அழைக்கப்படுகிறது. காப்பியம் நம்ம எப்படி பிரித்து எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா, காப்பு கூட்டல் இய, அதாவது மரபை காப்பது என பொருள்படும். எந்த வகை நூல்கள் எப்போது தோன்றியது என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை. ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி இலக்கிய நூல்களில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளன? ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி இலக்கிய நூல்களில் பார்த்தீங்கன்னா பஞ்ச காப்பியம், பஞ்ச காவியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலை நாதன். தன் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்ற சொற்றொடரை குறிப்பிட்டுள்ளவர் மயிலை நாதராவார். பஞ்சகாப்பியம் என்று யார் குறிப்பிட்டுள்ளார்? தமிழ்விடு தூது. அவர் ஆசிரியர் யாருன்னு தெரியாது, அவர்தான் பஞ்ச காப்பியம் என்று குறிப்பிட்டுள்ளார். பெருங்காப்பியங்கள் 5 என்றும் அவற்றின் பெயர்களையும் குறிப்பிட்ட நூல்கள் யாவை? பொருள் தொகை, நிகண்டு, திருத்தணிகை உலா. இதுதான் பெருங்காப்பியங்கள் 5 அப்படின்னு அந்த பெயர்களையும் கூறியுள்ள நூல்களாகும். சூளாமணியை பதிப்பித்தவர் யார்? சீவை தாமோதரனார். 1895ஆம் ஆண்டு இதை இயற்றியவர் தோளாமணி தேவர், தோளாமொழி தேவர். சீவை தாமோதரனார் புதுப்பித்தார். சிறுகாப்பியங்கள் 5 என்னும் முறை யார் காலத்திற்கு முன்பே இருந்தது? சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே சிறுகாப்பியங்கள் 5 இருக்குங்கிற முறை இருந்தது. காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள் என்னென்ன? பொருள் தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகா காவியம். இதெல்லாம் காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்களாகும். காப்பியத்தின் சிற்றுறுப்புகள் என்ன?
காதை, சருக்கம், இலம்பகம், படலம் இதெல்லாம் வந்து காப்பியத்தின் சிற்றுறுப்புகள். காண்டம் என்றால் என்ன? பல சிற்றுறுப்புகளின் தொகுப்பு தான் காண்டம் என அழைக்கப்பட்டது. சிற்றுறுப்புகள் மற்றும் பேருறுப்புகள் உள்ள நூல்கள், இது முக்கியமான கேள்வியா வந்திருக்கு. காதை எதில் இருக்கு? சிலப்பதிகாரம், மணிமேகலை நூல் இருக்கு. சருக்கம் சூளாமணி பாரதத்தில் இருக்கு. இலம்பகம் சீவக சிந்தாமணி 13 இலம்பகங்கள் கொண்டது. படலம் கந்தபுராணம், கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து உட்பிரிவா இருக்கு. காண்டம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணத்துல காண்டம்ங்கிறது பெரும்பிரிவா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிற்றுறுப்புகள் மற்றும் பேருறுப்புகள் உள்ள நூல்கள். தண்டி அலங்காரம் எந்த மொழி நூலிலிருந்து எழுதப்பட்டது? வடமொழி நூலான காவிய தரிசம் என்ற நூலிலிருந்து எழுதப்பட்டது. அணியிலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரமாகும். பெருங்காப்பியம் மற்றும் சிறுகாப்பியம் என்ற காப்பிய இலக்கணம் கூறிய நூல் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரமாகும். பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்ற வரியை கூறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி. பெருங்காப்பியத்திற்கு 4 வகை உறுதிப்பொருள்கள் பெற்று விளங்கும் நூல் சீவக சிந்தாமணி. சிறுகாப்பியம் என்றால் என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 நூல் ஒன்றோ 2 குறைந்து வருவது சிறுகாப்பியம். இதுல பெருங்காப்பியத்துக்கு அந்த 4 பொருள் கண்டிப்பா இருந்தா அது பெருங்காப்பியம். சிறுகாப்பியத்துக்கு அறம், பொருள், இன்பம், வீடு இதுல 1 2 குறைந்து வந்தா அது சிறுகாப்பியம் என அழைக்கப்படுகிறது. பாவிகம் என்றால் என்ன? கவிஞன் வலியுறுத்த வரும் அடிப்படை கருத்து தான் பாவிகம் என அழைக்கப்படுகிறது. பெருங்காப்பியம் அமைக்கும் முறை, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருங்காப்பியத்தை வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வரும் பொருளை உரைத்தல் என்ற 3இல் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும். அவற்றில் 2 3 வரலாம். அடுத்தது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ம் பெருங்காப்பியத்தின் திரண்ட பொருளாக அமைந்திருக்க வேண்டும். அடுத்தது தன்னிகர் இல்லாத தன்மை உடையவை காப்பிய தலைவனாக இருத்தல் வேண்டும். இதுல 18 உறுப்புகளும் இயற்கை வர்ணனைகளாக அமைதல் வேண்டும். அந்த 18 உறுப்புல மலை, கடல், நாடு, நகர், சிறுபொழுது, பெரும்பொழுது, கதிரவன் தோற்றம், சந்திரனின் தோற்றம் இந்த 18 உறுப்புகளும் இயற்கை வர்ணனையா இருக்க வேண்டும். திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல், முடிசூடல் முதலான நிகழ்வுகளை அந்த பெருங்காப்பியத்தில் கொண்டிருக்க வேண்டும். அமைச்சர்களுடன் கலந்துரையாடல், தூது செல்லல், போர் புரிய படைகள் அணிவகுத்தல், போர் நிகழ்ச்சி, வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்வுகளும் கண்டிப்பா இருந்திருக்கணும். சந்தி எனப்படும் கதைப்போக்கு, தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு அந்த இதெல்லாம் வந்து வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும். அமைப்பு முறையில் பெருங்காப்பிய உட்பிரிவுகளுள் சருக்கம், இலம்பகம், பரிச்சேதம் என்ற பெயர்களில் ஒன்றை கண்டிப்பா வந்து பெற்றிருக்க வேண்டும். என் வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பெருங்காப்பியம்னா இதெல்லாம், அதாவது அறம்பொரு இன்பம், அந்த வீடு 4 இருக்கணும், வாழ்த்துதல் இருக்கணும், தன்னிகர் இல்லாத தன்மை இருக்கணும், 18 இயற்கை வர்ணனைகள் இருக்கணும், திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல் இருக்கணும், அமைச்சர்களுடன் கலந்துரையாடல்கள், போர் புரிதல் பற்றி இருக்கணும். அதே மாதிரி தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு அப்படிங்கிறது அந்த கதைப்போக்கு இருக்கணும். அதே மாதிரி சருக்கமோ, இலம்பகமோ, பரிச்சேதம்ங்கிற உட்பிரிவுகள் கண்டிப்பா இருக்கணும். என் வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு பெருங்காப்பியம்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும். காப்பியத்தின் பண்பு பாவிகம் என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். கம்பராமாயணத்தில் பாவிகம் என்ன? பிறனில் விளைவோர் கிளையொடுங் கெடுப என்பது பாவிகமாகும். சிலப்பதிகாரத்தின் பாவிகம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இதெல்லாம் அதனுடைய பாவிகம். ஒரு மொழியின் வளத்தை எது புலப்படுத்தும்? காப்பியம். எளிய நடை, இனிய கதை, அழகியல், கற்பனை ஆகியவை சேர்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பியமாகும். அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தில் கூறும் செய்யுள் வகைகள் என்னென்ன? முத்தகம், புலகம், தொகைநிலை, தொடர்நிலை இதெல்லாம் வந்து செய்யுள் வகைகளாக தண்டி அலங்காரத்தில் உள்ளன. தொடர்நிலை என்பது தண்டி அலங்காரத்தில் எதை குறிக்கும்? காப்பியத்தை குறிக்கும். தொடர்நிலை என்றால் என்ன? ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகைதான்
தொடர்நிலை என்று அழைக்கப்படுகிறது. தொடர்நிலையின் வகைகள் என்ன? பொருள் தொடர்நிலை, சொல் தொடர்நிலை. பொருள் தொடர்நிலை உதாரணம் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். சொல் தொடர்நிலை அந்தாதி இலக்கியங்களாகும். எந்த நூல்கள் விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை? கம்பராமாயணம் மற்றும் சீவக சிந்தாமணி. எந்த நூல் பாட்டும் உரைநடையும் கலந்து பல வகை செய்யுள்களால் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம். சில சிறுங்காப்பியம், குறுங்காவியம் என்னங்கிறத பார்த்தலாம். பாரதியார் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், வீரத்தாய், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், புரட்சி கவி, இதெல்லாம் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. கண்ணதாசனால் ஆட்டனத்தி ஆதுமந்தி இயேசுகாவியம் படைக்கப்பட்டது. கவியோகி சுத்தானந்த பாரதியார் பராசக்தி, பாரத சக்தி மகாகாவியம் படைத்தவர். புலவர் குழந்தை ராவண காவியத்தை இயற்றினார். இதெல்லாம் சிறுகாப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு பாருங்க, மயிலை நாதனாவார். கூற்று காப்பியம் என்னும் சொல் காப்பு கூட்டல் இயம் என பிரிந்து மரபை காப்புவது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று நீலகேசி என்பது தவறு. அப்போ கூற்று ஒன்று சரி, 2 தவறாகும். காதை எதனுடையதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திற்கு காதை, சூளாமணி சருக்கம், இளம்பகம் சீவக சிந்தாமணி, படலம் கந்தபுராணம். இது ஒரு முக்கியமான ஒன்று. தவறான இணை. இதில் விருத்தப்பாக்களால் ஆனது நாலடியார் என்பது தவறு. ஐம்பெருங்காப்பியங்கள் இதில் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மகுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதாவது மணிமேகலை குண்டலகேசி, இப்போ மகுடின்னு கூட ஞாபகம் வச்சுங்களேன். மகுங்கிறது மணிமேகலை குண்டலகேசியும் பௌத்த காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்களில் பௌத்த காப்பியங்கள் 2ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், குண்டலகேசி நாதகுந்தனார், வளையாபதி பெயர் தெரியவில்லை, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். இதில் மணிமேகலை மற்றும் குண்டலகேசி பௌத்த காப்பியங்களை சார்ந்தது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அனைத்துமே சமண காப்பியங்கள். இதில் குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல் எது அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நீலகேசி. உதயன குமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நாககுமார காவியம் பெயர் தெரியவில்லை. யசோதர காவியம் வெண்ணாவலார் உடையார் வேல், சூளாமணி தோளாமொழி தேவர். சூளா தோளா இந்த ரைமிங்கை ஞாபகம் வச்சுங்க. நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் மற்றும் ஐம்பெருங்காப்பியங்கள். ஆசிரியர் யாருங்கிறத பார்த்தோம். ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். இந்த அடிகள் புலப்படுத்துவது பார்த்தீங்கன்னா நிறைகுடம் நீர்த்தழும்பல் இல் என்பதை குறிக்கும். 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில் சூழ்கடல் மன்னர்க்கு காட்டல் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால் 6 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். 2 கூற்றுகளுமே சரி. பொறுத்துக. ஆ மந்திரிகை இடக்கை வாத்தியம், அரசு உவா என்பது பட்டத்து யானை, களஞ்சு என்பது ஒரு எடையளவு, களை என்பதன் பொருள் மூங்கில். வேறுபட்டதை தேர்க்க. இதில் அண்மை காட்சி திணிப்பு, நடுக்காட்சி, செய்மை காட்சி. காட்சி மறைவு என்பது வேறுபட்ட ஒன்று. அடுத்த நூல் நீலகேசி, 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து. குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய நூல் எது? இதை நான் இப்போ தான் சொன்னேன், முக்கியமான கேள்வி. நீலகேசி. நீலகேசியின் ஆசிரியர் யார் என தெரியவில்லை. மால்கி என்பதன் பொருள் தொட்டா சினிங்கி தாவரம். அறிவியல் உலகிற்கு தாவரங்களுக்கும் உயிருண்டு என்று வெளிப்படுத்தியவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ், 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஒளியின் திசைவேகத்தை கண்டவர் ரோமர், 17ஆம் நூற்றாண்டு. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாயிருக்கு. ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு சொன்னவர் பியரி கேசண்டி ஆவார். ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் பர் வினாடி. ஒளியின் அதாவது லைட் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி ஆகும். எது நம்மை விரைவில் வந்தடையும்? ஒளியா ஒளியா? இதில் ஒளி என்பது சரி. நீலகேசி எதனால் ஆனது? விருத்தப்பாவால் ஆனது. நீலகேசியின் மற்றொரு பெயர் நீலகேசி தெருட்டு ஆகும். தமிழில்
எழுதப்பட்ட முதல் தர்க்க நூல் நீலகேசி. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி. நீலகேசியில் எத்தனை பகுதிகள் மற்றும் பாடல்கள் உள்ளன? 11 பகுதி, 894 பாடல்கள் கொண்டது. நீலகேசியின் உரை ஆசிரியர் யார்? சமய திவாகர வாமன முனிவர் தான் நீலகேசியின் உரையாசிரியர் ஆவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து நோயும் மருந்தும். இதில் என்னங்கிறத பார்த்தரலாம். உபசமம் என்பதன் பொருள் அடங்கி இருத்தல். திரியோக மருந்து என்பதன் பொருள் 3 யோக மருந்து. ஓறுதல் என்பதன் பொருள் நல்லறிவு. எத்தனை வகையான நோய்களை ஆசிரியர் கூறுகிறார்? 3 நோய்கள். பிறவி துன்பங்களை நீக்கும் 3 மருந்துகள் யாவை? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? 10. நீலகேசியின் ஆசிரியர் யார் என தெரியவில்லை. நீலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல்? சமண சமயம். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி. உடல் நலம் என்பது என்ன? அதாவது பிணி இல்லாமல் வாழ்தல் தான் உடல் நலம். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. மணிமேகலை 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. மணிமேகலை இயற்றியவர் கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார். இதில் சாத்தன் என்பது இயற்பெயரை குறிக்கும். சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் யாருன்னு பாருங்க, இளங்கோவடிகள். கூலம் என்பதன் பொருள் தானியம். சீத்தலை சாத்தனார் எங்கு பிறந்தார்? திருச்சிராப்பள்ளி சீத்தலையில். சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் எவ்வாறு பாராட்டியுள்ளார்? சாத்தன், நன்னூர் புலவன், தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியுள்ளார். மணிமேகலையில் உள்ள எத்தனை காதைகள் உள்ளன? 30 காதைகள். விலாவரை காதை எத்தனையாவது காதையான்னு பார்த்தீங்கன்னா 1வது காதையாக உள்ளது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி மணிமேகலை. மணிமேகலை எந்த சமய நூல்னு பாருங்க, பௌத்த சமயம். மணிமேகலையின் வேறு பெயர்கள் என்னென்ன? மணிமேகலை துறவு, புரட்சி காப்பியம் என்று போற்றப்படுகிறது. அடுத்த நூல் சீவக சிந்தாமணி 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்க தேவர். இவர் நரிவிருத்தம் என்ற நூலையும் இயற்றியுள்ளார். சீவகனை தலைவனாக கொண்ட நூல் சீவக சிந்தாமணி. தெங்கு என்பதன் பொருள் தேங்காய். வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம். மறுப்பு என்பதன் பொருள் கொம்பு. எந்த நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் கூறுகிறார்? ஏமாங்கத நாடு வளம். அடிசில் என்பதன் பொருள் சோறு. ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணியாகும். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திருத்தக்க தேவர் காலம் என்ன? அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராவார். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு என்ன? இளம்பகம். சீவக சிந்தாமணியில் மொத்தம் 13 இளம்பகங்கள் உள்ளன. இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. மனநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கு. அடுத்தது யசோதர காவியம் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. யசோதர காவியத்தின் ஆசிரியர் யாருன்னு தெரியவில்லை. இது வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னன் வரலாற்றை கூறும் நூல் யசோதர காவியமாகும். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றான யசோதர காப்பியத்தின் நூல் அமைப்பு என்ன? இதில் 5 சருக்கம். பாடல் எண்ணிக்கை 320, 330 எனவும் கூறுவர். மகனுக்கு எழுதிய இந்த கடிதம் நான் முத்துக்குமாரால் இயற்றப்பட்டது. தம்மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பமம் என்றவர் யாருன்னு பாருங்க, திருவள்ளுவர். கடித வடிவில் இலக்கியங்களை படைத்தவர்கள் யாவர்? தாகூர், நேரு, டிகேசி, அண்ணா, வள்ளிக்கண்ணன், மூவா, கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன். இதில் கடித இலக்கியம் இது சிலபஸில் இருக்குது. அது தொடர்பான கேள்விகளில் யார் கடித வடிவங்கள் இலக்கியங்கள் படைத்தவர்கள். அடுத்தது சீவக சிந்தாமணி 7ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து. வீழ்ந்து வெண்மலை தவழும் விண்ணுறு பெருவரை என்ற வரியை கூறியவர் திருத்தக்க தேவர். வரை என்பதன் பொருள் மலை. திருத்தக்க தேவர் எந்த குலத்தில் பிறந்தவர்? இவர் சோழர் குலம் என்பது சரி. திருத்தக்கவர் தேவர் சார்ந்த சமயம் சமண சமயம். நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றியவர் திருத்தக்க தேவர்.
சீவக சிந்தாமணி எந்த காப்பியங்களில் ஒன்றுன்னு பாருங்க, ஐம்பெருங்காப்பியங்கள். சீவக சிந்தாமணியின் கதை தலைவன் சீவகன். மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணியாகும். மணிமேகலை 9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை ஆவார். மணிமேகலையை மனம் புரிய விரும்புகிறவன் யாருன்னு பாருங்க, உதய குமரன் ஆவார். மணிமேகலையை மணிபல்லவ தீவிற்கு அழைத்து சென்றது மணிமேகலா தெய்வம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அளித்த வரங்கள் 3. அதாவது பசியற்றிருக்க, விரும்பம் உருவம் எடுக்க, வான்வழி செல்ல. மணிமேகலை யார் உதவியால் அமுத சுரபியை பெற்றாள்? தீவதிலகையின் உதவியால். மணிமேகலை யார் அறிவுரைப்படி ஆதரியிடம் முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவணடிகள் அறிவுரைப்படி. அமுத சுரபி முற்பிறப்பில் யாரிடம் இருந்தது? ஆபுத்தனிடம். ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம். யாக்கை என்பதன் பொருள் உடம்பு. குரலை என்பதன் பொருள் புறம் பேசுதல். வெக்கல் என்பதன் பொருள் விரும்புதல். வெகுழல் என்பதன் பொருள் சினத்தல். சீலம் என்பதன் பொருள் ஒழுக்கம். கூற்று என்பதன் பொருள் யமன். மணிமேகலையின் ஆசிரியர் யார்? கூலமாணியன், சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவருடைய இயற்பெயராகும். சீத்தலை சாத்தனார் திருச்சிராப்பள்ளியை அடுத்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தார். சீத்தலை சாத்தனார் எங்கு வாழ்ந்தார்? மதுரையில். கூலம் என்பதன் பொருள் தானியம். சீத்தலை சாத்தனாரும் யாரும் சமகாலத்தவர்? இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் எந்த சங்க புலவர் ஆவார்? அவர் கடைசங்க புலவராக விளங்கினார். தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தானாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. மணிமேகலை என்பது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. மணிமேகலையின் மற்றொரு பெயர் மணிமேகலை துறவு ஆகும். மணிமேகலை நூல் எந்த சமயத்தை சார்ந்தது? பௌத்தம். மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? 30. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதை? 24வது காதை. இது கேட்கப்பட்ட கேள்வி. ஐம்பெருங்காப்பியங்கள் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி மற்றும் குண்டலகேசி ஆகும். சிலப்பதிகாரம் 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து. காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாசாத்துவானின் மகன் யாருன்னு பாருங்க, கோவலன். காவிரி பூம்பட்டினத்து பெருமணினின் மாய்நாகனின் மகள் யார்? மாநாயகனின் மகள் கண்ணகி. கோவலன் யாரை அடகிய கண்ணகியை விட்டு பிரிந்தான்? ஆடலரசி மாதவி. மாதவி எந்த விழாவில் காணல் வரி பாடலை பாடினாள்? இந்திர விழா. கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றபோது வழித்துணையாக வந்தவர் கவுந்தியடிகள் எனும் சமணத்துறவி. கவுந்தியடிகள் அவ்விருவரையும் யாரிடம் அடைக்கலப்படுத்தினார்? மாதரி என்னும் இடைக்குல மூதாட்டியுடன் அடைக்கலப்படுத்தினார். மேற்கோள்கள்: தலைவ வாளி, செலிய வாளி, தென்னவ வாளி, பிடர்தலை பீடம் ஏறிய மடக்குடி, வெற்றிவேல் தடக்கை, கொற்றவை அள்ளல், வாயில் வந்து கோயில் காட்ட, கோயில் தேரா மன்னா செப்புவதுடையேன், எல்லரு சிறப்பின் இமயமர் வியப்ப, புல்லரு புன்கூன் தீர்த்தோன் அன்றியும், ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுட, யானே அரசன் யானே கல்வன். இதெல்லாம் சிலப்பதிகாரத்தின் முக்கிய மேற்கோளாக உள்ளன. கொற்கை எனும் துறைமுகத்தை உடைய மன்னன் பாண்டிய மன்னன். புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் சிபி மன்னனாவான். பசுவின் துயரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேர் சக்கரத்திலேற்று கொண்ட மன்னன் மனுநீதி சோழன். தடக்கை என்பதன் பொருள் நீண்ட கைகள். தார்கன் என்பதன் பொருள் அரக்கன். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபினர். இளங்கோவடிகளின் பெற்றோர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்சோனை ஆவார். இளங்கோவடிகளின் தமையன் சேரன் செங்குட்டுவன். இளங்கோ இளமையிலேயே துறவு பூண்டு எங்கு தங்கினார்? குணவாயிர் கோட்டத்தில் தங்கினார். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்ற கூற்றை கூறியவர் பாரதியார். இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலப்பதிகாரம்
சிலப்பதிகாரத்திற்கு 3 காண்டங்கள்: புகார், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தின் மொத்த காதைகள் 30, புகார் காண்டம் 10 காதைகள் கொண்டது, மதுரை 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள் கொண்டது. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. புகாரில் 10, மதுரையில் 13, வஞ்சியில் 7 காதைகள் கொண்டது. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் மற்ற சிறப்பு பெயர்கள்: முதற் காப்பியம், இரட்டை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என கூறியவர் பாரதி. வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காதை? 10வது காதையாக உள்ளது. ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம். அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் என்னென்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இதுதான் அது கூறும் 3 உண்மைகளாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், அந்த காப்பிய வைப்பு முறைகள் என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.